ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஜீப் காம்பஸில் கிளட்ச் கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் 85,000 கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிள் ரன் ஆயிருக்கு. இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது டியூல் மாஸோட ஃப்ளைவீலில் வந்து உங்களுக்கு ஷேக்கிங் வந்து நல்லாவே தெரியும். இப்போ நாங்கள் இன்னும் இந்த வண்டியை பிரிக்கல, ஆனால் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது எதற்காக பிரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு வீடியோ இது பதிவு பண்ணுறோம். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுப்பா தம்பி. வண்டி ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது, வைப்ரேட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியர் என்கேஜ் பண்ணிட்டு கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்க, பிரேக் அமுக்கிட்டு. இன்ஜினோட சவுண்டு கொஞ்சம் நல்லா மாறுது, தெரியுதுங்களா? இந்த டியூல் மாஸோட என்கேஜிங் வந்து உங்களுக்கு அப்நார்மல் நாய்ஸ் வர்றதுனால இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ், எக்ஸாக்ட்லி இந்த நாய்ஸ் தான் நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம இதை பிரிக்கிறோம். உங்களுக்கு கியர் பாக்ஸை டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நம்ம வந்து கியர் பாக்ஸை டவுன் பண்ணிட்டோம். இப்போ வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாய்ஸ் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தோம். அது எங்கேருந்து வருது அப்படின்றது ஃப்ளைவீல் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த கழட்டின ஃப்ளைவீல் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தெரியும். இந்த இடத்துல சைடு ஷேக் வந்து இப்படி இருக்கலாம். ஆனால் இந்த ஷேக் இருந்தது அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து அதுலேருந்து தான் வருது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். புது ஃப்ளைவீல் லுக்கில் கிடைக்குது, லுக்கிலேருந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சைடு பார்க்கும்போது நல்லா தெரியும், ஷேக் ஆகுது. ஆனால் இந்த ஷேக்கு ஒரு பிட்டு கூட இல்லை பாருங்கள். இப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ளைவீல் டியூல் மாஸோட ஃப்ளைவீலில் வந்து சைடு ஷேக் இருக்கலாம், ஆனால் இந்த ஆப்போசிட் ஷேக் வந்து இருக்கக்கூடாது. பழசில் பார்க்கும்போது சைடு ஷேக் வந்து கண்ட்ரோலாக இருக்குது, ஆனால் இந்த ஷேக் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இனிஷியலாக கிளச்சு விடும்போது வண்டி அதிகமாக வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி கிளச்சை பார்க்கும்போதும் நல்லாவே தெரியுது, எல்லா பேட்டர்ன்ஸ் இந்த க்ரூஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னாலே இன்ஜின் வந்து என்னதான் டார்க்கு கொடுத்தாலும் வண்டி புல் பண்ணுறது கம்மியாக தான் பண்ணும். இதில் ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, இதில் ஜிபி சைடு அப்படின்னா இது கியர் பாக்ஸோட சைடில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது கவர் அசம்பிளி இது மேலே உட்காரும், கியர் பாக்ஸ் இதுக்கு பின்னாடி வரும். இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ளைவீலுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பழசை பார்த்தோம், பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? இதில் அந்த க்ரூஸ் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இன்ஜினோட டார்க்கு நல்லா புல் பண்ணும், ப்ளஸ் வந்து மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் செக்ஷன் வந்துட்டோம். அதாவது காலையில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஆயிடுச்சு இந்த வண்டி கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு. கம்ப்ளீட்டாகவே இது டியூல் மாஸ் ஃப்ளைவீல் தான் கம்ப்ளைண்ட்டு. வண்டியை இப்போ நம்ம மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண மாதிரி நாய்ஸ் வருதான்றது அகைன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. கிளச்சு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு, அது இல்லாமல் பிளேட்ஸ் எல்லாமே தேஞ்சு தான் இருந்தது. மார்னிங் பண்ண மாதிரியே கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை லைட்டாக மூவ் பண்ணுங்க, ஃபுல்லாக ரைஸ் பண்ண லைட்டாக. இப்போ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.